வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அக்டோபரில் கொஞ்சம் நல்ல செய்தியெல்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். முதல்ல என்னென்ன பிளானட்டோடைய அட்வான்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சுபர்களில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சுக்கிரன், ஒன்று வந்து குரு. ஆக்சுவலாக விருச்சிகத்துக்கு குரு வந்து முழுமையான சுபர், 100%ங்க, கம்மிலாம் கிடையாது. 100% நல்லவர் யாருன்னா குரு தான். சரி, ஒரு 50-60 இந்த லெவலில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான பிளானட் இருக்கா? சுக்கிரன். இப்போ இந்த அக்டோபரில் 2025 நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான மாற்றம் என்ன அப்படின்னா, கரெக்டாக குரு உச்சமடைவார் 19th அக்டோபரில். நீங்கள் நினைக்கலாம் 19th அக்டோபரா, 19 நாள் போகும்னு. ஆனால் 19th ஆஃப் அக்டோபரில் குரு உச்சமடையும் போது அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, கரெக்டாக 9th ஹவுஸில் போய் உச்சமடையும். லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 5 வந்து 9th ஹவுஸில் போய் உச்சமடைஞ்சதுன்னு சொன்னோம்னா, பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குரு வந்துடுறாரு. பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா 9th ஹவுஸ், ஃபார்ச்சூன். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஓடி போனதுக்கு 9 குரு. நீ என்ன வேணால் பண்ணு, 9ல் குரு இருக்கிறவருக்கு என்ன பலம் அப்படின்னா, என்ன வேணால் நீ செய், நீ செய்யக்கூடிய செயலுக்கு நான் அதிர்ஷ்ட வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ணுவேன். கன்வர்ஷன், அதாவது நான் தொட்டதெல்லாம் கரெக்டான திட்டம் போட்டு தொட்டு ஜெயிச்ச ஆள் கிடையாது. ஆனால் நான் எதை பண்ணாலுமே அதுக்கப்புறம் என் பிளானை கரெக்டாக ஒருநிலைப்படுத்தி நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது பிளான் பண்ணி நான் செஞ்சு சக்ஸஸ் ஆகிற ஆள் கிடையாது. நான் செய்கிற எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறம் அந்த பிளான் படி அது கொண்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் குரு 9. இது ஒரு குரு 9ல் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரபுளான விஷயமாக நான் பார்க்குறேன். நினச்ச விஷயத்த நினச்ச மாத்திரத்தில் நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பலம், ஒரு புத்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு அருள், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த 19 அக்டோபர் 2025 விருச்சிகத்துக்கு கிடைக்கக்கூடிய குருவுடைய அருள். சரி, இந்த குரு மட்டும் போதுமா? இவர் என்னெல்லாம் கொடுப்பார்? பணம் கொடுப்பார், கல்யாணம் கொடுப்பார், குடும்ப வாழ்க்கை தருவார், இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயம், ஒரு வெளிநாடு யோகம், ஒரு படிப்பு, ஒரு எக்ஸாம். ஓகே, மற்ற கோள்களாக வேலை செய்ய தேவையில்லையா? செய்யும், தேவை. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன். அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட அந்த செவ்வாய்க்கு குரு பார்வையில் தான் இருக்குது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுது. அதிர்ஷ்டமற்ற கோளாக நம்ம வந்து புதன் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு. ஆனால் அந்த 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சம் அடையும் 17th ஆஃப் அக்டோபரில். அது வரைக்கும் சூரியன் 11th ஹவுஸில் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ விருச்சிகத்துக்கு நம்ம வந்து 100% எல்லா பிளானட்டுமே ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா சைட்லேயுமே ஃபேவராக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சிலது சாதகமாக இருக்குது, சிலது பாதகமாக இருக்குது. ஆனால் குரு 100% ஃபேவராக இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு இருந்தால் பணம் வரும். எனக்கு வந்து குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், அதுதான் பிரச்சனை, அது நடக்கும். எனக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, அது நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக முடியும். எனக்கு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறேன், பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, அது வந்து சேரும். அதுக்கடுத்து நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அது நடக்குமா? நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எழுத போகிறேன், ப்ளஸ் எனக்கு வந்து இந்த முறை இந்த ஒரு டேர்ம் எக்ஸாம் வருது, அது வருது, இது வருது. ஸோ என்னோடய ஸ்டடீஸ் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்த குரு மட்டுமே இவ்வளோ பலனை வந்து கனெக்ட் பண்ணி தர்றாரு. இதில் குறிப்பாக வந்து மேரேஜில் வந்து நிறைய பேருக்கு வந்து டிலே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லேயும் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஏன்னா விருச்சிக ராசியே வந்து இந்த திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது. அபூர்வம், 100ல் 5-10% ஓகே விருச்சிகத்தில் சக்ஸஸ் பண்ணுறாங்க.
அது சப்போர்ட்டிங் பிளான்ஸை பேஸ் பண்ணி செவ்வாய் நல்லா வரும், சப்போஸ் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கும். மற்றபடி நிறைய பேர் வந்து ஃபேஸிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஏன்னா எமோஷ்னலாகவே கேட்ட நட்சத்திரம்லாம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துடும். அப்புறம் அனுஷம், விசாகம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் சைடில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2025 ரொம்ப நாளாக காத்திருந்த பணம், பொருள், வாய்ப்பு, அதிர்ஷ்டம், ஒரு பிரயாணம், ஒரு முயற்சி, ஒரு நல்ல குடும்ப உறவு, ஒரு நல்ல வரவு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையும் சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ், 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய், சுக்கிரன் அது சொல்லும். ஆயில், சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி, கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே, ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாதகம். அந்த ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு இது கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால அது நான் பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு எடுக்கணுன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அதை பர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.